ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் பொண்ணுக்கு பர்த்டே, அதோட செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நானும் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான், அம்மா, என்னோடய மகன், ஸோ நாங்கள் எல்லாமே கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஸோ அம்மா ஈவினிங் தான் வந்திருந்தாங்க. ஸோ என்னை மட்டும் அவங்க வீட்டில் சிஸ்டர் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டாங்க. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியிலே கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களோட பிரின்சஸோட ட்ரெஸ்ஸு, அதாவது பர்த்டே டெக்கரேஷன் செட்டப்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அப்படிங்கிறனால, பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி தான் அப்படிங்கிறனால அந்த மாதிரி கலரு மேட்ச் ஆகிற மாதிரியே கேண்டீஸு, சாக்லேட்ஸ் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயாச்சு. வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். ஸோ இந்த சாரீ தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இது நார்மலாக உள்ள கம்பி சாரீ மாதிரி தான் வியர் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வாசலில் தடபுடலாக விருந்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்துட்டு லைட்டாக ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு. சாப்பாடு செய்கிறவங்க எல்லாமே செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை பேக்கிங் பண்ணோம். பேக்கிங் பண்ணிவிட்டு வெளியில் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா கீ ரைஸ், தாலிச்சா, ஃபிரினி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஸோ இதுதான் வச்சுருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 மணி போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. மார்னிங் சாரீ கட்டியிருந்தோம் இல்லையா, ஈவினிங் கேக் கட் பண்ண போகும்போது எல்லாமே டீம் ஃபுல்லாக பிங்காக இருக்கிறனால நம்மளும் பிங்கே போட்டுக்கலான்னு ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்கில் பிங்க் கலர் டாப்ஸ் எடுத்து நானும் என் சிஸ்டரும் ஒரே மாதிரி வேர் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. நான் ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணல, ஆஃப்லைனில் நார்மலாக ஊரில் உள்ள கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த டாப்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் கேக் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அந்த டைமிங்கில் நான் சாக்லேட்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சும்மா நம்ம மட்டும் இருந்தால் அரேஞ்ச் பண்ணிடலாம் சீக்கிரமே. பக்கத்தில் பிள்ளைங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவங்களையுமே சமாளிச்சுட்டு இதையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. மேஷ்மெலோ, ஜெல்லிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ், கேண்டி இது எல்லாமே பண்ணியிருந்தோம். ஒரு கேக் மட்டும் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நான் அந்த கேக்கை தான் அதிகமாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் மக எனக்கு நான் மெஹந்தி போட்டிருக்கேம்மா, அதையும் வீடியோவில் காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஓகேம்மா காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காட்டியிருந்தோம். பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அப்படிங்கிறனால பாப்லாம் நான் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் வெடிக்க மாட்டேன், எனக்கு வெடிக்க தெரியாது. பிள்ளைங்க யாராவது வெடிப்பாங்க அப்படிங்கிறனால எடுத்து வச்சுருந்தேன். பர்த்டே பேபி அழகாக க்யூட்டாக ரெடியாகி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் நாங்கள் பண்ண பர்த்டே டெக்கரேஷன். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக என்னோடய ப்ரின்ஸஸ்க்காக எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. அவளோட ப்ரின்ஸஸோட பர்த்டே ட்ரெஸ் இதுதான். அதுவும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.
ஒரு வழியாக என் சிஸ்டரும் கேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மாஷா அல்லாஹ் கேக் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்பேஸர்லாம் வச்சு நல்லா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சாக்லேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணது எல்லாமே கொண்டு வந்து டேபிளில் வச்சாச்சு கேக் பக்கத்தில். ஸோ பர்த்டே பேபியையும் நிற்க வச்சாச்சு. பார்ட்டி வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதிகமாக அந்த இடத்துல கிட்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து என்னோடய ப்ரின்ஸஸ்க்கு எல்லாமே விஷ் பண்ணிவிட்டு கோரஸாக கத்திட்டு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கும் கட் பண்ணியாச்சு. கேக் கட்டிங் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. ஸோ கேக் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பக்கூடிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோவும் முடியக்கூடிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் லாங்காக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.